ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கலாம். இதில் பாருங்கள், இது வந்து முன்ன கொடுத்துருந்தேன். எப்போவுமே மாதம் மாதம் இந்த நம்பர்ஸ் வரும் கேமில் அப்படின்னு சொல்லி. நீங்கள் 1 இல்லை 2, அதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு வேளை 5 வருது அப்படின்னு சொன்னால் இந்த 58 ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 4 வந்துச்சுன்னா இந்த 46, அந்த மாதிரி சும்மா ஒரு செட்டு சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த மாதத்தில் என்ன வந்துக்குதுன்னு பார்ப்போம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 17 வந்துருச்சு. அடுத்து 29, அதுவும் 92 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து இருக்கிற நம்பரு என்ன 03 வந்துருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா 03 வரல. அடுத்து 58 வந்துட்டுருக்கு. 58 வந்துருச்சு. அடுத்து 46. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அந்த 2 செட்டு வரல. போன மாதம் வந்துக்குதான்னு பார்ப்போம். போன மாதத்தில் 46 வந்திருக்கு. அடுத்து வர வேண்டிய நம்பரு 17, போன மாதம் அதுவும் வந்திருக்கு. அடுத்து 46, 92 வந்திருக்கு. அடுத்து வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ போன மாதத்தில் வந்து 03 வரல. அதாவது ஏதாவது ஒரு மாதத்தில் இது ஃபுல்லாகவே வந்துடும். ஒரு சில மாதத்தில் அதாவது ரன்னிங் நம்பர் எதுவோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிடணும். அப்போ போன மாதத்தில் ரன்னிங் நம்பரு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 4, 6 அந்த மாதிரி நம்பர்லாம் இருந்ததுனால இதில் எந்த நம்பரு நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். ஒரு 4 ரன்னிங்கில் இருக்கா 46 ஒரு சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணலாம். இல்லை 5 நிறையா வந்துட்டு இருக்குது அப்படின்னா 58, 85 பண்ணலாம். இல்லை 2 வருது அப்படின்னு சொன்னால், இல்லை 9 ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா 92 அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த நம்பருங்களை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாதமே ஒரு சில நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இது டைப் பண்ணியிருக்கேன். மாதம் இந்த நம்பரு கேமில் வந்துகிட்டே இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. வேணால் போன மாதத்தில் செக் பண்ணி பார்ப்போம். இந்த நம்பரு இங்கே பாருங்கள், இந்த 0770 முதல்ல எழுதியிருக்கேன். போன மாதத்தில் 07 வரல, வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 007ன்னு வந்திருக்கு. அடுத்து 48 வச்சுருக்கேன். 48மே வந்து மாதம் 48, 78, 98 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். 78 வந்திருக்கு. 48 அதுக்கு முன்னாடி மாதத்தில் வந்திருக்கு. அதாவது நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த செட்டை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு தான் இது. எல்லா நாளுமே எல்லா மாதமே இந்த நம்பர்ஸ் கேமில் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 42, 24, இங்கே பாருங்கள் 24 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 62, 52, 45, 54. ஸோ இந்த நம்பரெல்லாம் திரும்ப கேமில் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் 87 2 முறை பாஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு 78, இங்கே ஒரு 45, அடுத்து இங்கே ஒரு 45, அப்புறம் ஒரு 42, ஒரு 07, ஒரு 24. வராத நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48, 84 வரல. அதுக்கு முன்னாடி மாதத்தில் தான் இருக்குது 48. ஸோ அதுக்கு முன்னாடி மாதம் அது 84ஆகவும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் 48, 84 வந்துருச்சு. ஸோ அதாவது ஒன்றுக்கு அடுத்து அது அந்த நம்பர் ஏதாவது ஒன்று கேம் உள்ளே வந்துனே இருக்கும். நீங்கள் கரெக்டாக இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு 10 செட்டு இருக்குது. அதுவுமே ஆனால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது லாஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றா டைம் இருந்தால் பழைய சார்ட்டெல்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த செட்டெல்லாம் வந்து திரும்ப கேமில் வந்துகிட்டே இருக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த மாதம் மட்டும் செக் பண்ணுவோமே இதை வச்சு. இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே 58, 584 3 போர்டுமே வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 45 வந்திருக்கு இதில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 98 இதில் போடல. ஆனால் 98, 48ன்னு வச்சாலே ஒரு நம்பர். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 48ன்னு வந்தால் 98 வரும். 98ன்னு வந்துச்சுன்னா 95 வரும் அப்படின்னு சொல்லி. அதனால் அது திரும்ப சொல்ல தேவையில்ல. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து இந்த மாதம் 70 வந்துருச்சு. 58, 84. இப்போ 62 இந்த மாதம் இன்னும் வரல. இல்லை முதல் நாள் 62 வந்துருச்சு. அப்போ 42மே வந்துட்டுருக்கு. அப்போ 52 இந்த மாதம் இந்த செட்டில் வந்து இருக்கிற நம்பரு 52, 25 இந்த மாதம் வரலாம். ஏன் அப்படின்னா எந்த மாதம்லாம்
7002 வருதோ அந்த மாதம்லாம் 57 75 வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பழைய சார்ட்டில் எப்போல்லாம் அந்த செட்டு வருதோ அந்த 7002 70 வந்துச்சுன்னா 57 வரும், 57 வந்தால் 02 அந்த மாதம் கண்டிப்பாக வந்தே வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் 70 இருக்கும், 02 இருக்குது, 75மே இருக்குது. ஸோ அப்போ 52 25 இந்த மாதம் கண்டிப்பாக வரலாம்ங்களா. அதனால் இந்த மாதிரி இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மிஷின் அப்படி தான் செட்டிங்கில் இருக்குது. அதனால் பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு வேளை 5ன்னு வரும்போது 52 ஞாபகம் வச்சுக்கோங்க, 58 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ன்னு வரும்போது 78 70 74 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ன்னு வரும்போது 92 96 இந்த மாதிரி நம்பரை 95 98 அந்த மாதிரி நம்பரை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இதெல்லாம் ஒரு ஐடியா தான். இப்படி தான் ரிசல்ட் வருது அப்படின்னு ஒரு ஐடியா தானே தவிர அன்னன்ன நாளைக்கு இந்த கெஸ்ஸிங் கண்டிப்பாக பாஸ் ஆகும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. நிறையா 4D ஃபாலோ நம்பர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சார்ட் அளவாக பார்க்குறதே இல்லை. ஏன்னா கெஸ்ஸிங் நான் பார்க்குறதே இல்லை. சொல்லப்போனால் ப்ளே பண்ணுறதும் இல்லை, கெஸ்ஸிங் பார்க்குறதும் இல்லை. ஸோ இருந்தாலும் சில பேர் கேட்குறாங்க. இந்த மாதம் இந்த நம்பரு கண்டிப்பாக வருமோன்னு நினச்சேன். அது 4D அப்படியே வந்துருச்சு. ஏன்னா இந்த 75 84 வரும்போதே ஒரு ஐடியா பண்ணேன். ஆனால் கரெக்டாக 8405 வந்துருச்சு. அது எப்படி வந்திருக்கும், எப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தனும் அப்படியே தான் வந்தது. சரி, அடுத்து ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது எப்போயாவது உங்கள் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 40 14 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த 40 14 அப்படின்ற நம்பரை கரெக்டாக பாருங்கள். இந்த 140 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் 014. ஓகேங்களா. 014 அது உள்ள நம்பரு 9. ஸோ இந்த நம்பர் பாருங்கள், இந்த 91 40 உள் நம்பர் ஆப்போசிட் வச்சு ரிசல்ட்டு கரெக்டாக 4D அப்படியே வந்தது. அடுத்த நம்பரு இந்த 8007 வந்தாவே இதனுடைய ஆப்போசிட் நம்பர் வச்சு ஒரு பாக்ஸ் அடிக்கும். அது கரெக்டாக லாஸ்ட்டாக 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு வந்துருச்சு. ஸோ அந்த மெத்தடை விட்டுருங்க. அந்த மெத்தடில் அடுத்த நம்பரு இன்னொன்று இருக்குது, அது பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த 91 40 அப்படின்ற நம்பரு, இந்த 91 40க்கு 40 14. ஓகேங்களா. 40 14. அடுத்து இந்த 4 0 வச்ச நம்பர் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதை கவனமாக, அதாவது 4 0 அப்படின்ற நம்பரு எங்கெல்லாம் போன மாதம் கேமில் வந்துச்சோ அதை மட்டும் எடுத்துப்போம். அதாவது 10 46 91 40 00 46 4 4 4 0 அடுத்து 30 45. ஓகேங்களா. இதுதான் போன மாதம் 04ன்ற நம்பரை வச்சு கேம் வந்திருக்கு. இதில் பாருங்கள் 91 40 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 91 40ன்ற நம்பருக்கு 40 14 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்த நம்பரு 30 45. அந்த 30 45 பாருங்கள் உள்ள நம்பரு 8ன்ற நம்பர் வச்சு 8405 அதுக்கு நேராகவே வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்த நம்பரு எந்த நம்பரு, ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இல்லை, மீதி இருக்கிற நம்பரு இங்கே 440 046 இங்கே ஒரு 046. இந்த 046 அப்படின்ற நம்பரு உள் நம்பரு ஏதாவது ஒரு ஆப்போசிட் நம்பர் வச்சு கேமில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த 10 46 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 10 46 இங்கே 0046 அப்படின்னு இருக்குது. ஸோ 10 46 இந்த 0046 உள் நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு வெளியே அதே பாக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லக்கு இருந்தால் இந்த மாதத்துலேயே வரலாம், இல்லை அடுத்த மாதமே தள்ளி போகலாம். ஏன்னா இந்த 40 14 இந்த 44 05 உடனுடனே வந்துடுச்சு. அதனால் அது கொஞ்சம் தள்ளியுமே வரலாம், இல்லை சொல்கிறதுக்கு இல்லை, சீக்கிரமே வரலாம், வேலை இன்றைக்கே கூட வரலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா. அதனால் அந்த உள் நம்பர் ஆப்போசிட் வச்சுருங்க. 60 046 ஆப்போசிட்டும்
50 046 அப்படி வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதில் இன்னொரு நாம் இந்த 440ன்ற நம்பரை மிஸ் பண்ணுறோமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இந்த 2 நம்பரில் தான் கேம் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. முடிஞ்சால் இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன 3 நம்பர் அதுக்கு அடுத்து வரும். என்ன 94 40 94 04 90 44 100 3 நம்பர் தான் வரும். நிறையா இதுவுமே இது ஒரு 6 நம்பரு, இது ஒரு 6 நம்பர், இது ஒரு 3 மொத்தம் 15 நம்பர் வந்துடும். அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாயிடும். இருந்தாலும் 046 440 பாக்ஸு மட்டுமா ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா 0440 ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க 0440 பண்ணுங்கள். 3 நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க 046 பாக்ஸும் 044 பாக்ஸும் பண்ணுங்கள். இல்லை 4D நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், வந்தாலும் வரலாலும் பரவாயில்ல அப்படின்னா 6046 அதாவது உள் நம்பர் 6 வச்சு அந்த 046 வெளியவும், அதே மாதிரி உள்ள 5ன்ற நம்பர் வச்சு 046 ஏபிசிலையுமே, உள் நம்பர் 9ன்னு வச்சு 440 பாக்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஐடியா தான். அதே மாதிரி இந்த 3 இந்த 8007 அப்படின்னு வந்துச்சுன்னா இது 3007 இல்லைன்னா 8002 அந்த மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா இந்த முறை 3007ன்ற வர நம்பருக்கு 3002ன்னே வந்து போச்சு. அடுத்து இந்த நம்பர் எப்படி வரும் அப்படின்னா 800ன்ற நம்பரே வச்சு போர்டில் 4ன்ற நம்பர் வச்சு இந்த கேம் வரும். ஸோ அந்த மாதிரி கேம் வந்துச்சுன்னா அடுத்து நாம் எப்படி வரும்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? அந்த நம்பரு இந்த மாதமே வரும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நம்பரு திரும்பி வர்றதுக்கு மேக்ஸிமம் 3 மாதத்துக்கிட்ட கூட ஆயிடுது. ஓகேங்களா? அதனால் 8004ன்ற நம்பரு வருமானு பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு கெஸ்ஸிங் எடுப்போம். ஓகேங்களா? இந்த 8002 இல்லை 3007 அப்படின்னு தான் இந்த நம்பர் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா 2 நம்பருமே ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 8004ன்ற நம்பரு ஒரு ரிசல்ட்டு வரும். அது வரும்போது நம்ம அதுக்கு அடுத்து கெஸ்ஸிங் எடுப்போம். இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 440 உள்ள 9ன்ற நம்பரு எடுத்திருக்கோம். இந்த 046க்கு உள்ள 5ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 046க்கு 6ன்ற நம்பர் வச்சு ஃபாலோ நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 04ன்ற நம்பரில் உள் நம்பர் ஆப்போசிட் வச்சு இங்கே பாருங்கள் 8405 வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 9140 அப்படின்ற நம்பரில் உள் நம்பரு 9க்கு 4 வச்சு பாக்ஸ் வந்தது. ஓகே, அதனால் எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா பழைய சார்ட்டு எடுத்து பார்த்து சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படி போச்சுன்னா 20-25 நிமிஷம் ஓடிடுது. அந்த அவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கும் பொறுமை இல்லை, எனக்குமே டைம் இல்லை. ஓகேங்களா? அதனால் பாருங்கள் உங்களுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு சில சார்ட்டெல்லாம் பார்த்து, அதாவது இந்த நம்பர் இந்த 4D வந்து நம்ம உள்ள 9ன்ற நம்பர் வச்சு 440 அப்படின்ற நம்பரை எடுக்கும்போனா இந்த 404ன்ற நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த 5ன்ற நம்பர் வச்சு ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் இந்த 064 அப்படின்ற நம்பரு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சொல்லிடுறேன். எங்கெல்லாம் வந்து 14 96 அப்படிலாம் வருதோ அந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த மாதம் 14 வந்தது. போன மாதம் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள் 46 19 அதனுடைய நம்பர்ஸ் திரும்ப 46 அதனுடைய நம்பர் தான் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதத்தில் 14 இருக்குது, அடுத்து 94 இருக்குது. ஸோ 16 94 அப்படின்னு வரும்போது 9ன்ற நம்பரை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த 35 இருக்குது, 35க்கு 95 இருக்குது. ஸோ 35 95 வந்தால் 65 வரும் அப்படின்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ 94க்கு 64 ஒரு வேளை வரலாம். ஓகேங்களா? 64 அது மட்டும் இல்லாமல் 67மே கேமில் இருக்குது. ஸோ 7ன்ற நம்பரு எந்த நம்பரோட வருதோ அந்த நம்பரோட 4ன்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 67க்கு ஒரு வேளை 64ன்ற நம்பர் வச்சாக்கா 064 வரலாம். அந்த 94க்குமே 64 வச்சாலுமே வரலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பாருங்கள் இந்த 04 ஏன் போர்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள்
02 இருக்குது ஓகேங்களா. 02 2 முறை இருக்குது. அதுக்கு ஒரு 07 வரணும். அப்போ 07க்கு முன்னாடி 04ன்னு வச்சு 07மே அடிக்கலாம். அதுக்கு ஒரு 04 அப்படின்ற நம்பரும் வரலாமான்னு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். அப்போ 06 எப்படி வரும் அப்படின்னு சொல்லி, ஏன் 06 வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 06 பாருங்கள் இந்த மாதத்தில் பாருங்கள் 26 ஒரு நம்பர் அடிச்சிருக்கு ஓகேங்களா. 26ன்ற நம்பரு பாருங்கள் 67 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து 06 அப்படின்ற நம்பர் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் 05 ஓகேங்களா. 05 இருக்குது, 02 இருக்குது. இந்த 02 அது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு யோசிச்சு பாருங்கள். 07 05 அப்போ 06 கேமில் வரணும். இந்த 05க்கு இங்கே பாருங்கள் 00, இந்த 02க்கு திரும்ப ஒரு 02, இப்போ 07ன்ற நம்பரும் பிசியில் வரணும். அதுக்கு கேப் நம்பரு 06ன்ற நம்பருமே வரணும் ஓகேங்களா. அது சொன்னால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த 4D அடித்தா இந்த மாதிரி மெத்தடில் அடிக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள், பொறுமையாக நீங்கள் சார்ட் வச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ளைன் சார்ட் வச்சு நீங்கள் தனியாக யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா.